ஹாய். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதாவது தமிழ்நாட்டு அரசியல் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். அநேகமாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழக வரலாற்றிலேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையம் வந்து சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக நம்ம வந்து திரைத்துறையில் சினிஃபீல்டில் பார்த்துட்டு இருந்த தளபதி விஜய் வந்துட்டு திடீர்னு அரசியலில் நுழைஞ்சு ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறான்னு தான் வந்து சொல்லணும். ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்துட்டு அடைஞ்சிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரெடிஷனாக ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி இவர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ரொம்ப பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியும். ஸோ அதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸை வந்து அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து பார்த்துடலாம். ஸோ எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதிகள் வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். இதில் தாவேக்கா, அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு 108 தொகுதியில் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க வந்துட்டு 59 தொகுதியில் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுக 47 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக இருக்கிறது காங்கிரஸ், அவங்க வந்து 5 தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாமக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க வந்துட்டு 4 தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயுஎம்எல், அவங்க வந்துட்டு 2 தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட், அவங்க வந்து 2 தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அவங்களும் 2 தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்களும் 2 தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஜேபி, பாஜக, அவங்க வந்து 1 தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தேமுதிக 1 தொகுதி, அதுக்கப்புறம் அமமுக 1 தொகுதி. ஸோ இந்த மாதிரி 234 தொகுதியிலையும் ஸோ இந்த மாதிரி தான் என்ன சொல்கிறது, வெற்றி வாய்ப்பு வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, டிவிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு இதான் ஃபஸ்ட்டு எலெக்ஷன். இந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே அவங்க வந்துட்டு நிறைய தொகுதியில் அவங்க வந்து தக்க வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 108 தொகுதியை வந்து அவங்க வந்து தக்க வச்சுட்ருக்காங்க. 108 தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். இன்னொன்று வந்துட்டு 1967க்கு அப்புறம் இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, இந்த 2 கட்சியுமே இல்லாத ஒரு புதிய கட்சி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தொடங்கின அந்த கட்சி வந்துட்டு இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலே இதான் ஃபஸ்ட் டைம் வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய், இவர் வந்துட்டு மொத்தம் 2 தொகுதியில் வந்து போட்டிட்டார். ஒன்று வந்துட்டு பெரம்பூர்லேயும், இன்னொன்று வந்துட்டு திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் வந்து போட்டிட்டு 2 தொகுதியிலையுமே இவர் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கான்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக மக்கள் வந்துட்டு ஒரு மாற்றத்தை வந்துட்டு விரும்புகிறாங்க, அவங்க வந்து எதிர்பார்த்துருக்கிறாங்க. இதோட வெளிப்பாடு தான் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிற முடியுது. ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு ஒரு நிறைய இடங்களை வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. அதாவது 108 இடங்களை வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. இது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நியூஸ் ஃபுல்லாக வந்துட்டு வெளியே வந்துருச்சு, அஃபிஷியலாகவும் சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்துட்டு மெஜாரிட்டி வந்து 118 இடம் வந்துட்டு தேவைப்படுது. 108 தொகுதிகள் வந்துட்டு இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கணும். ஆனால் இவங்க வந்து இப்போதைக்கு அவங்க கையில் இருக்கிறது ஒன்லி 108 தொகுதி மட்டும்தான் அவங்க கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்களுக்கு 10 தொகுதி வந்து அடிஷ்னலாக வந்து தேவைப்படுது. ஸோ இந்த 10 தொகுதிக்கு அவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கூட்டணியை தான் அவங்க வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அவங்க வந்துட்டாங்க. ஓகே, இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிறதா, எல்லா கட்சிகளையும் இருக்கிறதா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ டிவிகேக்கும் வந்திருக்குது. இருந்தாலும் டிவிகேன்ற புது கட்சின்றதுனால இவங்க வந்துட்டு எந்த மாதிரி ஸ்டெப்பு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆவலாக வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கூட்டணி அப்படிங்கிற வரப்போ வந்துட்டு அதை ஏடிஎம்கே, டிஎம்கே, இந்த 2 கட்சி விட்டு மற்ற இருக்கிற கட்சிகள்லாம் வந்துட்டு பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு சில கட்சிகள்லாம் வந்துட்டு கூட்டணிக்கு வரத்துக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா காங்கிரஸ் வந்துட்டு 5 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களுமே வந்துட்டு கூட்டணிக்கு வரத்துக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு வந்திருக்குது. பட் இன்னும் அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணலை. பட் அந்த மாதிரியான நியூஸும் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ, இந்த மாதிரியான கட்சிகள், அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள், ஸோ இவங்கெல்லாமே வந்துட்டு கூட்டணிக்கு வர்றதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இவங்கெல்லாமே வந்துட்டு கூட்டணிக்கு வரும்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைக்கும். தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு கண்டிப்பாக முதலமைச்சராக வந்துட்டு பதவி வகிப்பார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறப்போ என்ன சொல்கிறது, நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு யோசிக்கணும். ஸோ இவ்வளோ தூரம் வெற்றி பெற்ற விஜய் வந்துட்டு
கூட்டணியோடு தான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆட்சி அமைக்கணுமா, ஏன் தனித்து வந்து அமைக்கக்கூடாதா? ஸோ அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து எல்லாருடைய மனசுலேயும் வந்துட்டு இருக்குது. தெரில, இது வந்துட்டு அடுத்து இன்னொரு ஒரு சில நாள்களில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இதுக்குடைய ரிசல்ட் வந்துட்டு இதுக்குடைய விடை வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த தமிழக வெற்றி கழகம் அவரோட வெற்றியை வந்துட்டு உலகம் ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாருக்கும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஈவன் யங்ஸ்டரில் இருந்துட்டு ரொம்ப வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. எந்த ஒரு சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும், அதாவது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர்னு எது எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு விஜயோட ஃபோட்டோ நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நேற்று இன்றைக்கி இந்த 2 நாளுமே வந்துட்டு ரொம்ப பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் ஈவன் இலங்கையிலையுமே கூட, இலங்கை பாராளுமன்றத்துலேயுமே கூட அங்கே இருக்கிற எம்பி எல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க, தளபதி விஜய்க்கு எங்களோட வாழ்த்துக்கள், அவங்க வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள், அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணதுக்கு நாங்கள் ரெடி. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டேட்மெண்ட் அவங்கள வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்னா நம்ம வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு வெற்றின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு தேர்தல் நடந்திருக்கு, அந்த நேரத்தில் அந்த தேர்தலில் ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இது வந்துட்டு இந்த புதிய தலைமுறை, அதாவது இப்போ ரீசெண்டாக இருக்க இந்த ஜென்ரேஷன், இந்த நியூ ஜென்ரேஷனோட பொலிட்டிக்கல் வாய்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அதாவது அரசியல் குரல் அப்படின்னு நம்ம தான் நம்ம சொல்லணும். அப்படி தான் நம்ம அதை வந்துட்டு பார்க்கணும். ஸோ இந்த தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு 2026 நடந்த இந்த சட்டசபை தேர்தல், இந்த அசம்பிளியில் வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 108 தொகுதியை வந்துட்டு கைப்பற்றிருக்கிறாங்க. ஸோ இவங்க பெற்ற வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 30% வாக்கு சதவீதம் வந்து பெற்றிருக்கிறாங்க இந்த தேர்தலில். ஸோ இவங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்ன சொல்கிறது, முதல் தேர்தல்லையே ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றவங்க யாருன்னு பார்த்தா அப்படின்னா வந்து NT ராமராவ். இவங்க வந்துட்டு தெலுங்கு தேச கட்சியை வந்துட்டு ஆரம்பித்தாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவர் இவர். இவர் வந்துட்டு 1983 வருஷம் நடந்த தேர்தலில் வந்துட்டு 46.30% வாக்குகளை வந்துட்டு முதல் தேர்தலே அவர் வந்து கைப்பற்றினார். இதான் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ரெக்கார்டு நம்ம வந்து சொல்ல முடியும், ரொம்ப பெரிய சாதனைன்னு சொல்ல முடியும். அதுக்கு அடுத்த சாதனையாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்துட்டு 30% வாக்குகளை வந்துட்டு கைப்பற்றிருக்கிறார் முதல் தேர்தலிலேயே. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் நான் வந்து சொல்ல முடியும். ஒரு பிரேக் த்ரூன்னு தான் நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், இந்த டிவிகே தமிழக வெற்றி கழகம் வந்து தனித்து ஆட்சி அமைக்குமா இல்லை கூட்டணியோடு ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து தெரிய வந்துடும். ஆனால் எல்லாருடைய மக்களின் மனசில் இருக்கிறது என்ன அப்படின்னா, டிவிகே வந்துட்டு தனித்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதான் எல்லோரும் வந்துட்டு விரும்புகிறாங்க. ஆனால் அது எந்தளவு சாத்தியங்கிறத நம்ம வந்துட்டு போக தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெற்றி, இந்த அரசியல் வெற்றி, அந்த டிவிக்கோட வெற்றி அப்படிங்கிறது வந்துட்டு தமிழக வரலாற்றில், அரசியல் வரலாற்றிலேயே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ஓகே, இது எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ கடைசியாக நம்ம வந்து நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு வரலாற்று தருணம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த அரசியல் கதையை எழுத போகிறது யாருன்னு பார்த்தா அப்படின்னா, அது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவங்கள தான். பொறுத்திருந்து பார்ப்போம்.